ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ரத்னா கஃபே ஸ்டைலில் இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன சைஸு பட்டை, 2 லவங்கம், 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 வரமிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்த உடனே 9 பல்லு பூண்டு, ஒரு சின்ன கப்பளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டுக்கலாங்க, கட் பண்ணல. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயமோட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா, இதை 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 4 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம், இருக்கட்டும். தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவு வெந்தால் நல்லா இருக்குங்க. மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச தோரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. தோரம்பருப்பு 2 குழிக்கரண்டி போட்டிருக்கேங்க. இது அப்ராக்சிமேட்டாக 100 கிராம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே லாஸ்டில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேங்காய் கம்மியாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். கொதி வந்த உடனே ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இந்த புளி தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரத்னா கஃபே இட்லி சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார் வடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.